நம் உலகில் பல வித்தியாசமான நாடுகள் உள்ளன. இந்தியா மற்றும் சீனா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இருக்கும் இதே பூமியில்தான் 100 பேர் கூட வாழாத சிறிய நாடுகளும் உள்ளன. உலகின் மிகச்சிறிய நாடு எது என்றால் அது ஐரோப்பிய நகரமான வாட்டிகன் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அதைவிட சிறிய நாடு ஒன்றும் உள்ளது. அந்நாட்டின் பெயர் சீலாந்து என்று அழைக்கப்படுகிறது. இது வடகடலில் அமைந்துள்ள மைக்ரோ நாடாக உள்ளது. இந்நாடு எந்த இறையாண்மை அங்கீகாரமும் இல்லாத நாடாக இருப்பினும் இது உலகின் மிகச்சிறிய நாடாக அறியப்படுகிறது. இந்நாடு இங்கிலாந்தின் சாக்ஃபோல்ட் கடற்கரையில் இருந்து சுமார் 6.5 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. உலகில் உள்ள எந்த நாடுமே சீலாண்டை ஒரு நாடாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற போதிலும் சீலாண்டுக்கென சொந்த கொடி, நாணயம் மற்றும் ஒரு அரசாங்கம் போன்றவை இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுமார் 6000 சதுர அடி பரப்பளவு கொண்ட சீலாந்து 2ஆம் உலகப் போரின் போது விமான எதிர்ப்பு தற்காப்பு துப்பாக்கி தளமாக பிரிட்டனால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டனால் அமைக்கப்பட்ட இந்த பகுதியானது பாழடைந்த கடல் கோட்டையில் மீது அமைந்துள்ளது. இருப்பினும் பின்னாட்களில் பிரிட்டன் இங்கிருந்து சென்றுவிட்டதால் மைக்ரோ தேசம் எனப்படும் கடல் நிலத்தை பலரும் ஆக்கிரமிக்க தொடங்கினர். இந்நாடு கடல் கொள்ளையர்கள் மற்றும் ஹேக்கர்களுக்கான புகலிடம் என்ற குற்றச்சாட்டையும் பெற்றுள்ளது. பின் 1967ஆம் ஆண்டில் முன்னாள் பிரிட்டிஷ் இராணுவ மேஜர் ராய்பர்ட்ஸ் என்பவர் சீலாந்து என பெயரிட்டு அப்பகுதியை கைப்பற்றி அதை சுதந்திர இறையாண்மை கொண்டு சொந்த நாடாக அறிவித்தார். அவர் சீலாந்தின் இளவரசராக ராய் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த பாஸ்போர்ட் மற்றும் தபால் தலைகளை வெளியிடத் தொடங்கினார். அதன் பின் ஒரு சுதந்திர நாடு எதிர்பார்க்கும் அனைத்தையும் உருவாக்கியது அரசாங்கம். பாஸ்போர்ட்டுகள், நிரந்தர மக்கள், அரசியல் அமைப்பு, நாணயம் மற்றும் முத்திரைகள் என அனைத்தும் இங்கு உள்ளது. மேலும் சிகப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் அந்நாட்டிற்கான கொடியும் உள்ளது. சுதந்திர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பேர்ட்ஸ் குடும்பமே சீலாந்து கொடியை ஏற்றி அதன் கீழ் வாழும் அனைவருக்கும் சுதந்திரத்தையும் நீதியையும் உறுதியளித்தது. தற்போது பேர்ட்ஸ் குடும்பமே இந்த மிகச்சிறிய நாட்டை பரம்பரை அரச ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்து வருகின்றனர். இருப்பினும் சீலாந்தில் தற்போது 27 பேர் மட்டுமே வசித்து வருவது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது.